பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமி படைத்த அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, அநேகருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், மற்றவங்க பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்வார். நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் ஆண்டவர் செஞ்சிருவாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். நாம் வேண்டுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்க. ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என்னை கனப்படுத்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படியே செய்வார். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். இந்த வெயிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. பயங்கர வெயில். இந்த வெயிலால் மரங்கள் செடிகள் எல்லாம் பயங்கரமாக காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த அனல் தாங்க முடியல. தமிழ்நாட்டில் பயங்கர வெயில். இப்போவே எப்படி இருக்குதுன்னா, ஒரு 10 நாள் போனால் பயங்கரமாக தலை வலி வைக்க முடியாது, அவ்வளோ வெயிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால அவருடைய நாமத்தினால சொல்லுங்கள், ஆண்டவரை ஜனங்க கஷ்டப்படக்கூடாது, ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். நல்ல மழையை தாங்கப்பான்னு கேளுங்க. தேசத்தில் செழிப்பு வேணும்னு கேளுங்க, ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. நாம் கேட்கிறதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் தருவேன் என்று சொன்னீரே. உங்கள் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இந்த பிள்ளைகளுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், அதை கர்த்தர் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மறைந்து போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. சாந்தா ரபாலா தூட்டாந்தாலா மசியா. ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி காலம் வெயில், ஆண்டவரே பயங்கரமான வெயில் தமிழ்நாட்டில். கர்த்தர் இதெல்லாம் மாற்றி போடுங்க. இப்படி பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து நீ நடத்தும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென், ஆமென்.